கிளம்பலாமா? ம். அர்ஜுன் இல்ல, எங்க போற நீ? அப்பா அது இங்க பார், இனிமே உன் இஷ்டத்துக்கெல்லாம் சுத்தக்கூடாது. நீ எங்க கூட ஆஃபீஸ்க்கு வா. இப்பவே எங்க கூட வரணும். இல்லப்பா, நான் வரலப்பா. ஏன் வரல? எனக்கு விருப்பம் இல்லப்பா. அதான் ஏன் விருப்பம் இல்லை? ஆரம்பத்தில் வழுக்க டைம் தினம் ஆஃபீஸ் வந்து பார். அதுக்கப்புறம் விருப்பம் இல்லைங்கிறது உன் விருப்பமா மாறிடும். அப்பா, நீங்க சொல்றீங்கன்னு என்ன நான் வற்புறுத்திக்கிட்டுலாம் வர முடியாதுப்பா. நான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு நீங்க என்ன இப்படி வற்புறுத்தாதீங்கப்பா. அர்ஜுன், என்னடா இப்படி பேசுற? நான் சொன்ன வாயை முடிக்கிட்டு என் கூட வரணும், அவ்வளவுதான். என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியாடா நீ? கரண், அப்பா அவனை கூட்டிட்டு வா. அர்ஜுன் எங்கேயும் வரமாட்டான். அவன் எதுக்காக ஆபீஸ்க்கு வரணும்? என்னம்மா இப்படி பேசுறீங்க? இவனுக்கு 23 வயசு ஆயிடுச்சு. கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா? இப்பவே பொறுப்பு கையில எடுத்துக்கிட்டாதான் நாளைக்கு அவன் சொந்த காலில் நிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அவன் பொறுப்பு எடுத்துக்கிறது இருக்கட்டும்டா. முதல்ல நீ ஒரு நல்ல அப்பனா இருக்க கத்துக்கோ. உனக்கே இந்த குடும்பத்தை பத்தி எந்த பொறுப்பும் கிடையாது. என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? நான் எப்போ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டேன்? நான் பொறுப்பு இல்லாதவனா இருந்திருந்தா இந்த வீடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குமா? சமுதாயத்துல எனக்கு பெரிய பேர் வந்திருக்குமா? நல்லா இருக்குடா அப்பா நீ பேசுறது. வெறும் பணத்தை கொண்டு வந்து வீட்டுல கொட்டினா உன் பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? என்னைக்காவது உட்காந்து உன் பொண்டாட்டி புள்ளைய பத்தி யோசிச்சியாடா நீ? அர்ஜுனுக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டியாவது என் பேச்ச காதுல வாங்கிருக்கியா? அவன் எதிர்காலம், அவன் ஜாதகத்துல இருக்கிற கண்டத்தை பத்தி யோசிக்காதவன் இன்னைக்கு அவனோட பொறுப்பை பத்தி பேச வந்துட்டியா? நான் ஏதாவது பேசினா போதும், இல்ல சொன்னா போதும், உடனே இவன் கல்யாண விஷயத்த நடுவுல கொண்டு வரீங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இவன் கல்யாண விஷயத்தை விட்டா வேற எதுவும் இல்லையா யோசிக்கிறதுக்கு? ராத்திரி பகல்னு ஊர் சுத்திட்டு இருக்கிற இவனுக்கு கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னடா இப்படி பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் அப்படித்தாண்ட சுத்தின. உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பொறுப்புன்னு ஒண்ணு வந்தது. அப்படித்தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவே, பொறுப்பெல்லாம் தானா அவனை தேடி வரும். போய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு என் நேரத்தை வீணாக்குறேன் பாருங்க. என்ன சொல்லணும்? பாட்டி அம்மா பேர என்ன வேணா பண்ணிக்கிங்க. எனக்கு வெளியில 1008 வேலை இருக்கு. கிளம்புறேன். வாடா கருணா. என்ன ஹேமா இது? உன் புருஷன் இப்படி பேசிட்டு போறான். கல்யாண விஷயத்தை எடுத்தா போதும் உடனே நழுவிடுறான் பாரு. என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? எனக்கும் அவர் நடவடிக்கை ஒண்ணும் புரியல அத்தை. அவர் ஏன் இப்படி மாறி போனாருங்கிறது அவரே சொன்னால் ஒழிய நமக்கு புரியாது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.